சாய்ராம் சாய்பாபாவின் சரித்திரம் சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என் லைஃப்பில் பாபா ரொம்ப பெரிய ஒரு மிராக்கிள் பண்ணார். அந்த மிராக்கிளுக்கு நான் பாபாவுக்கு செலுத்தக்கூடிய கிராட்டிடியூடாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக வயசானவங்க, வீட்டில் தனிமையாக இருக்கவங்க, யார்கிட்ட சொல்லி அலறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, வெளிநாடுகளில் இருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே இருக்க சில விஷயங்கள் யார்கிட்டடா சொல்லி அழுவோம், நம்மளை யாருமே பார்த்துக்கிறதுக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும். ஏன் நான் கூட இந்த விஷயத்தை ஃபீல் பண்ணியிருக்கேன், நம்மளுக்கு யாரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கவங்க தயவு செய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன வாரம் நம்ம சேனலில் ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபருடைய அம்மா இறந்துட்டாங்கன்றதுக்காக நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணியிருந்தோம். அந்த பொண்ணு என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது என்னால் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல. அந்த பொண்ணுக்கு பதில் சொல்லவே எனக்கு தெரியல. பட் இந்த விஷயம், இந்த லீலாவை அந்த பொண்ணு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பாபா அவங்க கூட இருக்காங்கன்றது 100% அவங்களுக்கு புரியும். இந்த லீலை எல்லாருக்குமே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். தயவு செய்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம கூட பாபா 100% இருக்காருங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். பாபா நமக்கு சில விஷயங்கள் மூலயமா தான் நம்மளுக்கு உணர்த்துவார். அவர் நடத்துகிற மிராக்கிள் தான் நம்ம கூட பாபா கனெக்டடாக இருக்காருன்றதுக்கான அர்த்தம். ஓகேவா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? இந்த லீலைக்கு அப்புறம் கூட்டு பிரார்த்தனை நடக்கும். கூட்டு பிரார்த்தனைக்கு அப்புறம் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுப்பேன் மாஸ் கூட்டு பிரார்த்தனை பற்றி. ஸோ கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல். இந்த லீலா எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1980 நடந்துச்சு. கோமதி அப்படின்ற ஒரு பெண்ணுக்கு நடந்துச்சு. அவங்க பை த ப்ரொஃபஷன் ஷீ இஸ் அ டீச்சர். அவங்களுக்கு அப்போ 35 இயர்ஸ் ஆகுது. அவங்களுக்கு என்னென்னா உடம்பு சரியில்லை. ஒரு 10 நாளாக ஃபீவர் விடாமல் அவங்களுக்கு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்குது. ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது யாருன்னா அவங்களுடைய தம்பி. அவர் பை த ப்ரொஃபஷன் டாக்டர். ஓகேவா? அவருடைய நேம் சந்து. இப்போ அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கள பெட்டில் படுத்துக்கிட்டு. அப்போ அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி திங்க் பண்ணுறாங்க. பாஸ்ட் லைஃப்பில் என்ன ஆயிருக்கும்னா இவங்களுக்கு 15 வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா இறந்துட்டு இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல். அவங்க அம்மா இறந்து அடுத்த ஒரு 2 மாதத்துலலாம் அவங்களுடைய அப்பாவும் இறந்து போயிடுவார். இவங்களுக்கு கூட பிறந்த சிப்ளிங்ஸ் டோட்டலி 4. ஓகேவா? 2 தம்பி 2 தங்கச்சி. இப்போ அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறமா மொத்த குடும்ப பாரமுமே இவங்க தலையில் தான் விழுது 15 வயசாக இருக்கும் போது. அப்போ இவங்க சித்தி தான் இவங்களை பார்த்துக்கிறாங்க. ஒரு 18 வயசு வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி தான் பார்த்துக்கிறாங்க. இவங்க 18 வயசு ஆனதுக்கப்புறமா ஒரு ப்ரைமரி ஸ்கூலில் டீச்சராக போய் ஜாயின் பண்ணுறாங்க. ப்ரைமரி ஸ்கூல் டீச்சர். இவங்க இந்த ப்ரொஃபஷனில் மேலே மேலே வளரணுன்னா ஹையர் ஸ்டடீஸும் பண்ணணும். அப்போ தான் குடும்பத்தை இன்னும் நல்லா பார்த்துக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து அவங்க தம்பி தங்கச்சிகளை பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இத்தனை நாள் அவங்க சித்தி கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கல்ல. இவங்க மைண்டுக்குள்ளே ஒரு பாரமாகவே இருந்துச்சு. நம்ம என்னடா ஒருத்தவங்களுக்கு பாரமாக போய் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மைண்டில் இருக்குது. நம்ம தம்பி தங்கச்சிகளுக்காக அவங்க லைஃப்பை ஒரு நல்லபடியாக செட்டில் பண்ணுறதுக்காகனாச்சும் நம்ம நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்க லைஃபையே பசங்களுக்காக டெடிகேட் பண்ணுறாங்க. பசங்க மீன்ஸ் அவங்க தம்பி தங்கச்சிகளுக்காக டெடிகேட் பண்ணி இவங்க டீச்சர் ஆகிட்டு அந்த ஏர்னிங்ஸ் மூலயமா இவங்க எல்லாரையுமே படிக்க வைக்கிறாங்க. ஏர்லி மார்னிங் 4 மணிக்கெலாம் எழுந்து இவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் அனுப்புறதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இது எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் டீச்சரோடைய ஹையர் ஸ்டடீஸையும் பார்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ப்ரைமரி ஸ்கூலுக்கு போய் பசங்களுக்கு எஜுகேட் பண்ணி அதுக்கப்புறமா ரிட்டன் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இவங்களுடைய சிப்ளிங்ஸ் இருக்காங்களே தங்கச்சி தம்பிங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் என்ன ஒர்க்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு படிக்க கொடுத்துட்டு இவங்களுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் இவங்க டீச்சருக்கான ப்ரொஃபஷன்ஸை ஹையர் ஸ்டடீஸை படிச்சுக்கிட்டு ஸ்கூலில் இருக்கக்கூடிய கிளாஸ் ஒர்க்ஸ் எல்லாம் அந்த நைட்டில் பண்ணி அதுக்கப்புறம் தூங்குறதுக்கு 11 o'clockலேருந்து 12 o'clock ஆகிடும் நைட்டு தூங்குறதுக்கு. இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, டெய்லி ரொட்டீனாக இது நடக்குது. ஆனாலுமே இவங்க இதை பெருசாக எடுத்துக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் இவங்க பண்ணலை, ஆத்மார்த்தமாக பண்ணுறாங்க. நம்ம தம்பி நம்ம தங்கச்சி அவங்க லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு பேரண்டிங் மைண்ட் செட்டில் இருந்து அம்மா அப்பாவா என்ன
பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரே தனி ஆளாக அக்காவாக இருந்து அம்மா அப்பாவுடைய அதாவது அம்மா அப்பா இறந்துட்டாங்களேன்ற ஒரு தாட்டு வராத அளவுக்கு எல்லா வேலைகளையும் இவங்களே தான் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க தம்பி தங்கச்சிகளுக்கு. ஓகேவா? அதே மாதிரி அவங்க 4 பேருமே தம்பி தங்கச்சிகள் 4 பேருமே நல்லா படிக்கிறவங்க, சூப்பராக படிப்பாங்க. 2 தங்கச்சியுமே நல்லா கிராஜுவேட் வாங்கி கொடுத்து அவங்க 2 பேருக்குமே கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க தங்கச்சிகளுடைய நேம் வந்து பிரதிமா சந்திரா. ஓகேவா? 2 பேரையுமே கல்யாணமும் பண்ணி கொடுக்குறாங்க, கிராஜுவேட்டும் ஆயிட்டாங்க. 2 பேருக்குமே 2 டெலிவரியும் பார்த்துருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முதல் தம்பி வந்து இன்ஜினியர். அவர் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் நல்லா படிச்சிருக்காரு, கல்யாணமும் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்த தம்பி தான் டாக்டர். இப்போ இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது யாருக்கு? டாக்டருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா? அவருடைய நேம் சந்து. இவர் வந்து டாக்டர் மும்பையிலேயே இருக்கார். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க என்ன மைண்ட் செட்டில் நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நம்ம தம்பி தங்கச்சிகளை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம், நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்மளுக்கு ஒன்றுன்னா என் தம்பி தங்கச்சியை என்னை விட்டுற மாட்டாங்க, எனக்கு வந்து ஓடி வந்துடுவாங்க, 4 பேருமே பதறி அடிச்சுட்டு எனக்காக ஓடி வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க மனசுக்குள்ளேயே ஒரு பின்பத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாருக்குமே தகவல் கொடுக்குறாங்க, எனக்கு உடம்பு முடியல, ஒரு 10 நாளாக உனக்கு ஃபீவராக இருக்குது, எனக்கு பார்த்துக்கிறதுக்கு யாருன்னா வாங்க அப்படின்ற மாதிரி 4 பேருக்குமே லெட்டர் அனுப்புகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இவங்க தலையில் ஈடியாக இறங்குது. முதல் தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா இந்த மாதிரி என்னோட நாத்தனார் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு மார்னிங் சிக்னஸ், எங்கள் மாமியார் என்ன தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொறுப்பை என்கிட்ட விட்டுட்டாங்க, என்னால் வர முடியாது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு முதல் தங்கச்சி. 2வது தங்கச்சி என்னென்னா, இதுதான் ரொம்ப கொடுமையான விஷயமே. 2வது தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட மாமியாரும் நாங்கள் டெல்லிக்கு டூருக்கு போகிறதுக்காக எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க, டூர் ப்ரோக்ராமுக்காக நாங்கள் போகணும், கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாங்க, என்னால் வர முடியாது அப்படின்ட்டு. 3வது தம்பி, ஓகேவா, இன்ஜினியராக இருக்கார்ல அவர், என்னோட பிரதர் இன்லா ஒய்ஃபோட தம்பி இருக்கார் பார்த்தீங்களா, தம்பியோ அண்ணனோ, பிரதர் இன்லா வந்து வீடு கட்டியிருக்காரு, அவரோட வீட்டு கிரகப்பிரவேசம் இருக்குது, நான் தான் முன்னாடி இருந்து செய்யணும் என் தம்பி பிரதர் இன்லாவோட வீட்டு ஃபங்க்ஷனில், என்னால் வர முடியாது. ஓகேவா? இவங்க 3 பேருமே ரொம்ப ஃப்ளிம்ஸியான ரீசன் சொல்லிட்டாங்க. 3 பேராலையும் முடிஞ்சால் வந்து பார்க்க முடியும். நாத்தனாரோடைய ப்ரெக்னன்சிக்கு மார்னிங் சிக்னஸ்க்கு முதல் தங்கச்சி வந்து என்ன பண்ணலாம், மாமியாரை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 2வது சிஸ்டர் வந்து டூர் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கலாம். ஏன்னா இத்தனை நாள் வளர்த்தவங்களே அவங்க அக்கா தான், ஆனால் அக்காவோட ஹெல்த்தை தாண்டி அவங்களுக்கு டூர் முக்கியமாயிடுச்சு. 3வது தம்பி வந்து கிரகப்பிரவேசம் சொல்லிட்டாரு. இவர் இன்ஜினியர் ஆகிறதுக்கான காரணமே அவங்க அக்கா தான், ஆனால் அதையும் தூக்கி போட்டாச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ 4வது தம்பிக்காக வெயிட்டிங். இவங்க யார்? டாக்டர். இவங்க 3 பேரை சொன்ன பதிலை கேட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. 4வது தம்பியாச்சும் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு 10-11 மணி இருக்கும் காலையில். ஒரு டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. இவங்க கதவு திறப்பாங்க, முடியாமல் போய் கதவு திறப்பாங்க. அப்போ பார்த்தா ஒரு போஸ்ட்மேன் நிற்பார், ஒரு லெட்டர் கொண்டு வந்து கொடுப்பாரு. லெட்டர் கொண்டு வந்து கொடுத்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, 3 பேர்கிட்ட தான் ஆல்ரெடி பதில் வந்துருச்சு, டாக்டரும் வந்து ஏதோ ஒரு பதில் சொல்ல போகிறான், ரீசன் சொல்ல போகிறான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அதை ஓப்பன் பண்ணி படிக்கிறாங்க. படிக்கும்போது டாக்டர் லெட்டரில் என்ன எழுதியிருக்காருன்னா, அக்கா என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மேஜர் ஹார்ட் சர்ஜரி, அந்த ஹார்ட் சர்ஜரியில் நானும் கூட இருந்து என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதில் இருக்குது, என்னுடைய இதுவும் நான் பங்கேற்கணும் அதனால் அந்த ஹார்ட் சர்ஜரிக்கு நான் கூட இருக்க வேண்டியதாக இருக்குக்கா, தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் வர முடியலன்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சர்வன்ட் மெய்டை ஹையர் பண்ணிக்கோங்க, அவங்க உங்கள் வேலையெல்லாம் பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு என்ன செலவோ அதை நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் பணத்தை பற்றி கவலைப்படாதீங்கக்கா, எங்களுக்கு நீங்கள் தான் முக்கியம், உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம், நீங்கள் ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க, இந்த சர்ஜரியிலேருந்து என்னால் இப்போ வெளியே வர முடியாது, சர்ஜரி பண்ணி ஆகணும், அதனால் நீங்கள் உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் மென்ஷன் ஆகிருக்கு. ஓகே, இதுனாச்சும் ஓரளவுக்கு வேல்யூபிளான ரீசன். எப்படி நம்ம ஆஃபீஸ்லலாம் லீவ் கேட்கும் போது எதுனா ஒரு ரீசன் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இவங்க எல்லாமே ரொம்ப ஃபிலிம்ஸியான ரீசன்ஸாக சொல்கிறாங்க. இதுனாச்சும் கடைசி தம்பி சொல்கிறதுனாச்சும் ஒரு வேல்யூபிள் ரீசன் கூட வச்சுக்கோங்களேன். ஒரு ஹார்ட் மேஜர் சர்ஜரி, அதுக்காக அவரும் இருக்கணும் அங்கே. ஓகேவா? ஆனால் மீதி இருக்க 3 பேருமே சொன்னது ரொம்ப ஃபிலிம்ஸி ரீசன்ஸு. இவங்க எல்லாருமே சொன்ன ரீசன்ஸை இவங்க பார்த்துட்டு கதறி அழுகிறாங்க.
நம்ம என்னலாம் பண்ணியிருப்போம், இவங்கள எப்படிலாம் படிக்க வச்சுருப்போம், நம்மளுக்கு கல்யாணம் போன நம்ம பண்ணிக்காமல் இவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு டெலிவரியெல்லாம் பார்த்து முடிச்சு நம்மளை வந்து இப்படி அனாதையாக்கி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கதறி அழுவாங்க. அவங்க மனசுக்குள்ளே யோசிப்பாங்க, எனக்கு 35 வயசாகுது, எனக்கு என்ன அழகா இல்லை, இல்லை அறிவு இல்லையா, நான் படிக்கலையா, என்ன நான் என்கிட்ட இல்லை, ஆனால் 4 பேரையும் படிக்க வச்சு ஆளாக்குறதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற மாதிரி இவங்க அழுவாங்க. அப்போ மறுபடியும் வந்து என்ன ஆகும், கதவு தட்டுற சவுண்டு கேட்கும். கதவு தட்டுற சவுண்டு கேட்டதுக்கப்புறம் ஒரு ஓல்டு மேன் நிற்பார். ஒயிட் கஃப்னி போட்டுக்கிட்டு ஒரு ஓல்டு மேன் நிற்பார். இவங்க ஆக்சுவலி வந்து பாபாவை கும்பிட்டதே கிடையாது. யார்? கோமதி பாபாவை கும்பிட்டதே கிடையாது. கதவு தட்டின சவுண்டு கேட்டதுக்கப்புறமா இவங்க போய் கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. அங்கே ஒரு ஓல்டு மேன் ஒயிட் கஃப்னி போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஜோல்னா பை ஷோல்டரில் மாட்டிக்கிட்டு நின்றுட்டுருப்பார். அப்போ வந்து இவங்க அவர் தாத்தாவை பார்த்ததுக்கப்புறமா இவங்க ஒரு மாதிரி ஸ்டன் ஆகிட்டு நின்றுடுவாங்க. ஏன்னா அவர் முகத்தில் இருக்கக்கூடிய தேஜஸ், ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் தேஜஸ் தெரியும் அவங்க முகத்தில். அப்படியே நின்றுடுவாங்க. ஒரு கம்பீரமாக இருக்கார் அந்த தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்பாரு, அம்மா நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்பாரு. இவங்க அப்படியே சைலண்ட்டாக நிற்பாங்க. இவங்க சைலண்ட்டாக நிற்கிறத பார்த்துட்டு அந்த தாத்தாவை என்ன பண்ணுவாருன்னா கையை பிடிச்சிட்டு கொண்டு வந்து இவங்களை பெட்டு மேலே உட்கார வச்சுருவார். தட்டி கொடுப்பாரு, அம்மா கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லி தட்டி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, நான் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கேன், எனக்கு பசிக்குது, உன்னுடைய சர்வன்ட் மேட் சாந்தாபாய் இருக்கால, அவள் அரிசி கஞ்சி காய்ச்சி வச்சுருக்காத, அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னுவார். இவங்களுக்கு யோசனையாக இருக்கும், இவர் யாருப்பா, இவர் வந்தார், நம்ம சர்வெண்ட்டோட நேமை கரெக்டாக சொல்கிறாரு, அதுவும் அரிசி கஞ்சி தான் காசி வச்சுருக்காங்கன்ட்டு இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க மைண்டில் ஓடும். ஆனால் இவங்களால எதையுமே கேட்க முடியாது. அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே இருப்பாங்க. ஆனால் இவர் தாத்தா என்ன சொல்கிறாரு, இதெல்லாமே செய்வாங்க. எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொடுப்பாங்க. அவர் சொல்லுவார், கொஞ்சம் லெமன் ஊறுக்காவும் வச்சு எடுத்துகிட்டு வா அரிசி கஞ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இவர் சாப்பிட்ருவார். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அரிசி கஞ்சி மீத்தை எடுத்து வச்சுருக்கல, அதையும் என்கிட்ட கொண்டு வந்து கொடு அப்படின்வாரு. அதையும் இவங்க என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவாங்க. மொத்தத்தையும் காலி பண்ணி தாத்தா கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவாங்க. தாத்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இப்போ சொல்லுவாங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க தாத்தா, எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால எங்ககிட்ட கஞ்சி தான் இருக்குது, அதனால தான் கஞ்சி கொடுக்குறேன், இல்லைனா வேறு எதுனா செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த தாத்தா சொல்லுவார், பரவாயில்லம்மா, எனக்கு இன்றைக்கி அரிசி கஞ்சி குடிக்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சாப்பிட ஆரம்பிச்சிடுவார். இவர் எல்லாத்தையுமே சாப்பிட்டு காலி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், கை கழுவிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு வந்து இவர் வந்து உட்காருவார். இவங்க பெட்டில் உட்காந்துருப்பாங்க, இவர் ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பார். அப்போ சொல்வார், நான் யாருன்னு தானே யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் தாத்தா அப்படின்னு சொல்லுவார். எனக்கு தெரியும் உன்னை யாருன்ட்டு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பா இறக்கறக்கு முன்னாடி உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, உன்னுடைய தம்பி தங்கச்சிங்க 4 பேருமே என்னை பார்க்குறதுக்கு வந்திருந்தாங்க. உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் குடும்பத்தில் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கணும், உங்களை விட்டு எங்களுக்கு யாரும் கிடையாது, என் குழந்தைங்கள நான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓல்டு மேன் சொல்வார். நம்ம கதை கேட்குற நம்மளுக்கு தெரியும் இது வந்திருக்கவர் பாபா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது கோமதிக்கு, நீ என்னை பார்த்தது கிடையாது, ஆனால் உன்னை நான் பார்த்துருக்கேன், உன் தம்பி தங்கச்சிங்களை எல்லாருமே எனக்கு தெரியும். என்கிட்ட வந்து பார்த்துட்டு போய் கொஞ்ச நாள்லேயே உங்கள் அம்மாவும் இறந்துட்டாங்க, உங்கள் அம்மா இறந்து ஒரு 2 மாதத்துல உங்கள் அப்பாவும் இறந்துட்டாரு. ஆனால் நீ என்னை பார்த்தது இல்லைன்னு சொல்கிற, நான் உன்னை கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன், உன்னை ப்ளஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவ்வளோ திறமையாக என்ன உன் தம்பி தங்கச்சிகளை வந்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து எல்லாமே பண்ணது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் என்னோடய பிளஸ்ஸிங்ஸ் உங்ககிட்ட கொடுத்துக்கிட்டே தான் இருந்தேன், நீ என்னை பார்க்கல. ஆனால் இன்றைக்கி நீ ரொம்ப தனிமையில் இருக்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்க, உடம்பு சரியில்லாமல் வேற இருக்க, அழுகிற, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி இருக்க முடியும், அப்படியே விட்டுருவேன்னு நினச்சியா? உங்கள் அம்மா அப்பா இடத்துல இருந்து இப்போ நான் தானே எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். இவங்க அப்படியே ஆச்சரியமாக நின்றுட்டுருப்பாங்க. நம்ம அம்மா அப்பா எப்போ போனாங்க, எப்போ வந்தாங்க வச்சாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்வார் இவர், இப்போ உன் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் நீ இவ்வளோலாம் செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறல்ல, யாருமே வரல, நான் இவ்வளோலாம் செஞ்சேன்னு நீ சொல்கிறல்ல, அதெல்லாம் இதுக்கப்புறம் சொல்லாத. ஏன்னா உன்னோட முன்னாடி இருக்க பிறவியில் உன் தம்பி தங்கச்சிங்க எல்லாருமே உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த நல்ல கர்மாவோடைய வினையினால தான் இந்த பிறவியில் நீ அவங்கள 4 பேரையுமே நல்லா படித்து ஆளாக்கி எல்லாத்தையுமே நீ பார்த்துக்கிட்ட. அந்த ஒரு விஷயத்தை இவங்களாம் என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா, இதோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஏன்னா நீ போன பிறவியில் அவங்களாம் உன்னை டேக் கேர் பண்ணிகிட்டு இருக்கும் போது நீ இன்னொருத்தருக்கு, ஒரு நீடி பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண, ஒருத்தருக்கு அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே நீ அவருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்து அவளை பார்த்துக்கிட்ட. அவர் இந்த பிறவிலையும் உனக்காக வருவார். அவர் யாருன்னா
சதானந்தா ரானடே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேமை சொல்வார். அந்த மனுஷர் இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை பார்க்கறதுக்கு வருவார். சரியா? உன்னுடைய கர்ப்பத்தினாலேயும் இருமாப்புனாலேயும் அந்த மனுஷன் வரும்போது அசால்ட்டாக தட்டி விட்டுறாத. அவர் வந்தால் நீ வந்து அவரை மனப்பூர்வமாக ஏற்று அவரை கல்யாணம் முடிச்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்வார். இவங்க இதெல்லாமே பார்த்துக்கிட்டு சைலண்டாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா, பாபா சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உட்காந்துருக்காருல, அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பேக்கில் இருந்து ஒரு உதி பொட்டலத்தை எடுத்துகிட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாரு. கொடுத்துட்டு இவங்க நெத்திலையும் வச்சு விடுவார். வச்சு விட்டுட்டு இதுக்கப்புறம் கவலைப்படாத, நல்லா இருப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டாச்சு, நான் கிளம்புறேன், டைம் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது தான் வெளியே வாசல்கிட்ட போவார். கிளம்புறதுக்கு வாசல் கிட்ட வரைக்கும் போயிட்டு சொல்வார், நீ குடிக்க வச்சுருந்த கஞ்ச மொத்தத்தையும் நான் குடிச்சு காலி பண்ணிட்டேன்ல, நீ 5 நாளுக்கு வந்து அரிசியே தொடக்கூடாது, அதனால தான் நான் எல்லாத்தையுமே நானே குடிச்சு காலி பண்ணிட்டேன். உனக்கு பசிக்குதுன்னா டீயோ காஃபியோ இல்லை பாலோ சூடாக குடி, இல்லையா மோர் குடி, இல்லை ஜூஸ் குடி. 5 நாளுக்கு வந்து அரிசியே தொடாத, அரிசி சாப்பாடு நீ எதையுமே சாப்பிடக்கூடாது. 5 நாளில் உன்னோட ஃபீவர் தன்னால் குணமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருன்னு சொல்லிட்டு சொல்வார். அப்போ தான் வந்து இவங்களுக்கு தோணும், யார் இவர் கேட்கலாம் தோணும். அப்போ தான் கேட்பார், தாத்தா நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வரீங்க தாத்தா, சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்போ தான் கேட்பாங்களே. அப்போ இவர் என்ன பண்ணுவார், ஓல்டு மேனு சிரித்த முகத்தோடையே கதவு கிட்ட நின்றுக்கிட்டு பேகுள்ளேருந்து மகிழம்பூ கை நிறைய அள்ளி உங்கள் வீட்டுக்குள்ளே வீசுவார். வீசுனா அந்த மகிழம்பூ அப்படியே லெட்டர்ஸாக ஃபார்ம் ஆகும், சாய் பாபா அப்படின்னு சொல்லிட்டு மகிழம்பூவே அப்படியே ஒரு பேராக வந்து நிற்கும், சாய் பாபான்னு சொல்லிட்டு. அப்பையும் என்ன பண்ணுவார், கை நிறைய ஊதி மறுபடியும் எடுத்து இவங்க நெத்தி ஃபுல்லாக பூசி விட்டுட்டு நீ நல்லா இருப்ப, சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ப்ளஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவார், போயிடுவார். இவங்க போனதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ஃபீல் ஆகும், வந்துட்டு போனவர் ஒரு மகான் சாய்பாபா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பாபாவை கும்பிட்டது கிடையாது, இருந்தாலும் பாபாவை தெரியும் அவங்களுக்கு. ஏன்னா அம்மா அப்பா வந்து டிவோட்டி இல்லை, அதனால வந்து தெரியும். ஆனால் இவங்க கும்பிட்டதே கிடையாது இது வரைக்குமே. அப்போ தான் அவங்களுக்கு புரியும், அப்போ நம்ம தனிமையாக இல்லை, நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்ம கடவுள், நம்ம பாபா வந்து இருக்கிறாரு, இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயுமே நம்ம பாபா நம்ம கூட இருந்துக்கிட்டே இருக்காருன்றதுக்கான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம பாபா நம்ம லைஃப்பில் ஒரு சில மிராக்கிள்ஸ் நடத்துகிறாரு. நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாபா நம்ம கூட கனெக்டடாக இருக்காருன்றதை நம்ம மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ எக்ஸ்ட்ரீம்க்கு நம்ம போனாலுமே கடைசி நேரத்தில் நம்மளை பாபா வந்து ஹெல்ப் பண்ணி நம்மளை ஒரு மிராக்கிள் நடத்துவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து எல்லா சாய் டிவோட்டீஸ்க்குமே போய் சேரும். நியூ இயருக்கு முன்னாடி எல்லாருமே இந்த வீடியோவை வந்து கேட்க முடியும், என்ஜாய் பண்ண முடியும். எல்லாருக்குமே பாபா நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தூண்டுதலாக இந்த வீடியோ அமையும். ஸோ தயவுசெய்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ 2025 வந்து நம்மளுக்கு பிறக்க போகுது இன்னும் 2 நாளில். ஸோ புதன்கிழமை பிறக்க போது இன்றைக்கி நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவுசெய்து உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு இந்த வருஷத்தோடையே போயிடணும். வரக்கூடிய புது வருஷம் நம்ம லைஃப்பில் ஒரு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாய்பாபா கிட்ட நம்ம ப்ரேயர்ஸ் வச்சுக்கலாம். இப்போ உங்களுடைய வேண்டுதல்களை ஸ்ட்ராங்காக பாபா கிட்ட வைங்க. இப்போ நான் வந்து ஸ்லோகன் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறேன். சதா நிம்ப விரக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாத்திக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை, ஒரு மாஸ் கூட்டு பிரார்த்தனைக்கான ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் நம்ம எல்லா கெட்ட விஷயங்களும் நம்மளை விட்டு போயிடணும், சர்வ ரோகமும் நம்மளை விட்டு போயிடணும், பண கஷ்டம் மன கஷ்டம் போயிடணும்னு சொல்லிட்டு, குடும்பம் ஒன்று சேரணும், கணவன் மனைவி ஒன்று சேரணும், வேலை கிடைக்கணும், கெட்ட பழக்கங்கள் நம்மளை விட்டு போயிடணும், நிலையான வேலையோ நிலையான வருமானமோ சொந்த தொழிலோ நம்மளுக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்காகவும் நாளைக்கு ஒரு மாசான கூட்டு பிரார்த்தனை நடக்கும். ஸோ காலையில் 6:30 மணிக்கு அந்த வீடியோ உங்களுக்கு வரும். கண்டிப்பாக அந்த கூட்டு பிரார்த்தனையில் நீங்கள் கலந்துக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக ஸ்லோகன் சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை வைக்க போகிறோம். ஸோ நாளைக்கு வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் அந்த டைமில் கூட்டு பிரார்த்தனை வச்சுக்கோங்க. நாளைக்கு அந்த டைமில் எல்லாருமே பாருங்கள். 6:30க்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த வீடியோவில் எல்லாருமே பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே நாளைக்கு
நாளைக்கு வந்து உங்கள் பாபா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். தொடங்கக்கூடிய புத்தாண்டு நம்ம லைஃப்பில் ஒரு புது தொடக்கமாக இருக்கட்டும். தயவுசெய்து நாளைக்கு கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா தான் நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பாபாவுடைய லீலைகளை கேட்டதுக்கு. ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். ஜன்ம ஜென்மோ ஜன்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாய்.